தசகம் 58. காட்டுத்தீயினின்று விடுதலையும் பருவ வருணனையும். நீ இடையர்களோடு விளையாடுவதிலே ஈடுபட்டதினால் பிரலம்பாசுரனை கொல்வதில் தாமதம் ஏற்படவே பசுக்கள் புல்லை தேடி சஞ்சரித்துக் கொண்டே ஐஷீகம் என்னும் முஞ்சிக்காட்டிற்கு சென்று விட்டன. வெயிலின் தாக்கம் அதிகமில்லாத பிருந்தாவனத்தை விட்டு காட்டை அடைந்த பசுக்கள் வெப்ப மிகுதியாலும் நீர் வேட்கையினாலும் உன்னை விட்டு பிரிந்ததாலும் மனம் கலங்கி அசைவற்று நின்றன. சௌரியே, அப்பொழுது நீ உன் நண்பர்களோடு பசுக்களை தேடி வெகு தூரம் சென்றாய். அப்பொழுது வழி தவறி முஞ்சக்காட்டில் துன்புற்று கொண்டிருந்த பசுக்களின் கூட்டத்தை கண்டாய். அவற்றை நீ விரைந்து ஓட்டி கொண்டு வர அருகில் சென்ற பொழுது காட்டுத்தீ 4 பக்கங்களிலும் பரவியது. காட்டுத்தீ எல்லா திசைகளிலும் எந்த பக்கமும் தப்ப வழியின்றி கொடிய ஒலியினால் அச்சத்தை உண்டாக்கி கொண்டு பரவியது. அப்பொழுது எல்லோரும் பாதி வெந்தவர் போல் வருந்தினர். ஐயையோ, உலகின் உறவே, காப்பாற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று துன்பங்களை போக்குபவனான உன்னையே அடைக்கலம் புகுந்தார்கள். உடனே நீ, போதும் போதும், பெரிதும் அஞ்சியது போதும், நீங்கள் அனைவரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என்றார். உன் வாக்கு பலத்தால் அவர்களும் தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். என்ன அதிசயம்! அவர்கள் மீண்டும் கண்களை திறந்தபோது அங்கே காட்டு தீயையும் காணவில்லை, முஞ்சி காட்டையும் காணவில்லை. அவர்கள் பாண்டீர மரத்தின் அடியில் இருந்தார்கள். இஃது வியப்பே! அவர்கள் இந்த வெற்றிக்கு உன்னை பாராட்டி, தலைவனே, வெல்க வெல்க, உனது இந்த மாயை எத்தகையது என்று உன்னை புகழ்ந்தார்கள். அதை கேட்ட நீ புன்னகை பூத்து கொண்டே பற்பல லீலைகளை செய்து கொண்டு மறுபடியும் வனத்தில் சஞ்சரித்தாய். அந்த வனத்தின் அடர்த்தியால் அது வெயில் காலம் என்றே தெரியவில்லை. கோடை காலத்தில் பூக்கும் பாதிரி பூக்களின் குவியலை பார்த்து தான் அது வேநீர் காலம் என்று யூகிக்கக்கூடியதாக இருந்தது. உம்மிடம் பக்தியற்றவர்கள் மனத்தில் உள்ள துன்ப கொதிப்பு போன்றதும், தங்களை துதிப்பவர்களின் உள்ளத்தில் உள்ள பாவச்சேற்றை உலர்த்தி அழிக்கும் உன் பஜனையின் வெப்பம் போன்றதும், உயர்ந்து நீண்ட உன் கரத்தில் விளங்கும் சக்கரம் உமிழும் ஒளி பிழம்பு போன்றதுமாகிய முதுவேநீர் காலத்தை யமுனா நதி தீரத்தில் கழித்தாய். உன் திருமேனிக்கு ஒப்பான நிறத்தை கொண்டதும், நீ அணிந்த மஞ்சள் பட்டாடை போன்று ஒளி வீசும் மின்னல்களை உடையதுமான மேக கூட்டங்களால் உலகில் இருக்கின்ற எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மழைக்காலம் வந்தது. நீ அந்த காலத்தை மலை குகைகளில் உன் விருப்பம் போல் கழித்தாய். தேவதேவனே, பெருமை மிக்கவனான நீ கோவர்த்தனம் என்ற மலையரசனின் குகைகளில் விளையாடி கொண்டிருந்தாய். அப்பொழுது அந்த மலையரசன் மயில்களின் கே கா கா கூ என்ற மகிழ்ச்சி பொங்கும் ஒலிகளால் உன்னை துதித்தான். மலர்ந்த மலை மல்லிகை, கதம்பம் முதலிய மலர்களால் உன்னை அர்ச்சித்து வழிபட்டான். அதன் பின் வந்த சரத்காலம் உன் பக்தர்களின் மனதை போல் தெளிந்த நீரோட்டம் போல் விளங்கியது. நீ அந்த காலத்தை தூய்மையான காட்டின் அழகை ரசித்து கொண்டும், பசுக்களை புல்தரையில் மேய விட்டு கொண்டும் லீலைகள் புரிந்த குருவாயூரப்பா, எனக்கு தேக ஆரோக்கியத்தை தந்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே.